எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. நம்மளோட சேனலில் திருக்குறள் பொருள் விளக்கம் பார்த்துட்ருக்கோம் மற்றும் சில கவிதைகளை நான் போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு என்னோட முதல் கதையை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சில பாகங்களாக நான் இதை போடுறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த கதையோட பாகங்களை போடுறேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு நல்லா புரியும். கட்டாயமாக இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒளிரும் பூ அப்படிங்கிற தலைப்பில் நான் எழுதின கதையை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பாகத்தோட சின்ன ரீக்காக பார்க்கலாமா? செண்பகம் வாசக்கதவை திறந்து பார்க்குறா. அங்கே கருமேகங்கள் சூழ்ந்து இருக்குது. அதை பார்த்த உடனே அவளுக்கு இன்றைக்கி மழை வந்து கொட்டி தீக்க போகிறது அப்படின்னு தோணுது. தோணுனே என்ன பண்ணுறா, கீழே இருக்கிற நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறா. கொடுத்துட்டு கொல்லப்புறம் போய் பல் தேய்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொல்லப்புற வாசல் கதவு திறந்துருக்கு. அந்த கொல்லப்புற வாசல் வழியாக வெளிச்சம் வந்துட்டுருக்கு. இவளுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா இது, வாசலில் கருமேகம் அப்படி சூழ்ந்து இருக்குது, மழை வர மாதிரி. பின்னாடி பார்த்தா சூரியனோட வெளிச்சம் அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் வருது. என்னது இது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போய் பார்க்குறா. பார்த்தவளுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, அந்த வெளிச்சம் வானத்துலேருந்து வரல. அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு செடி இருக்குது. அந்த செடி ஒரு பூ பூத்துருக்கு. அந்த பூவில் இருந்து தான் இந்த ஒளி வந்துட்டுருக்கு. அதை பார்த்த உடனே ஆச்சரியம் தாங்க முடியாமல் அவளோட ஃப்ரெண்டை சத்தமாக கூப்பிடுறா. கமலா கமலா அப்படின்னு கூப்பிடுறா. இவளோட சத்தத்தை கேட்டு கமலாவும் கதவு அந்த கொல்லப்புற கதவை திறந்து பார்க்குறா. வந்து பார்த்தா அவளுக்கும் பயங்கர ஆச்சரியம். என்னடா இப்படி ஒரு ஒளி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூவில் அந்த ஒளி எப்படி வருது அப்படிங்கிற பற்றின கதை தான் இது. கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கதை பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒளிரும் பூ இதழ் 1. கருமேகங்கள் வானில் சூழ்ந்து வானம் இருண்டு இருந்தது. வாசல் கதவை திறந்த செண்பகம் இன்று மழை கொட்டி தீர்க்கப் போகிறது என்று எண்ணியபடியே செய்தித்தாளை எடுத்து உள்ளே சென்று அப்பாவிடம் கொடுத்தாள். பல் துளக்க கொல்லைப்புறம் செல்ல எத்தனிக்கும் போதுதான் கவனித்தாள். கொல்லைப்புற கதவு வழியே ஒளி வந்து கொண்டிருந்தது. என்ன அதிசயம்! வாசலில் கருமேகங்கள் சூழ்ந்து இருண்டு கிடக்கிறது. கொல்லைப்புறம் ஆதவன் கண் விழித்து விட்டானா என்று எண்ணியபடியே வெளியே சென்று பார்த்தவளுக்கு பேரதிர்ச்சி. வெளிச்சம் வானில் இருந்து வரவில்லை. பக்கத்து வீட்டில் ஒரு செடியில் ஒரு பூ பூத்து இருந்தது. அதுதான் ஒளியை சிந்திக் கொண்டிருந்தது. ஆச்சரியம் தாங்க முடியாமல் அவர்கள் வீட்டு தடுப்பு வேலி அருகே சென்று பார்த்தாள். கமலா கமலா என்று ஆச்சரியத்தால் சற்றே உரக்க அழைத்தாள். கதவை திறந்து பார்த்து வந்த கமலாவுக்கும் ஆச்சரியம். மீண்டும் மலரும்.